அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை கிச்சன் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபீஸ் பார்க்க போகிறோம்னா, இட்டாலியன் ஃப்ரெஷ் டொமேட்டோ பீன் அண்ட் பாஸ்தா broth சூப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெசிபீஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, அந்த பீன் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணி பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது கூட வந்து நம்ம கேரட்ஸ் கொஞ்சம் பொட்டேட்டோஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கேரட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சைஸ் கேரட் எடுத்து பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிங் பேர் வந்து ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா மேஷிடவுன் 1:1 சென்டிமீட்டர் க்யூப்ஸு, சின்ன க்யூப்ஸாக வரும் உங்களுக்கு. இதுக்கு பேர் மேஷிடவுன். அப்போ வந்து நம்ம இந்த கேரட்ஸ் இப்போ கட் பண்ணுறோம். அடுத்து பொட்டேட்டோவும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, மறுபடியும் அதை வந்து நல்லா ஒரு 3/4 வாசி பாயில் ஆனோடனையும் நம்ம வந்து இந்த கேரட்டு, பொட்டேட்டோ இது எல்லாம் ப்ளஸ் டொமேட்டோ எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா broth எப்படின்னு பார்த்திங்கன்னா, சேம் நம்ம இந்த ரைஸ் வந்து அடுப்பில் வந்து வைக்கும்போது அது வடிப்போம் இல்லையா, வெந்ததுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியில் வாட்டர் இதில் வந்து நம்ம எந்த திக்னிங் ஏஜென்ட்டு எதுவுமே போடுறது கிடையாது. ரைஸ் ஃப்ளாரோ கார்ன்ஃப்ளாரோ இல்லை இந்த மாதிரி திக்னிக்காண்டி எந்த ஒரு இதுவுமே நம்ம போடுறதில்ல. ப்ராத்துங்கிறது ஜஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி அந்த வாட்டர் இருக்குது இல்லையா, நம்ம எக்ஸாம்பிள் இந்த ரசம் இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டென்ட்டு தான் broth சூப்பு. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இது கூடவே பாஸ்தா எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சூப்பில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு உங்களுக்கு சால்ட்டு பெப்பரு ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.